ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆக போகிற T20 வேர்ல்டு கப்போட இந்தியன் டீமில் விக்கெட் கீப்பர் பொசிஷனுக்கு 6 வீரர்கள் போட்டி போட்டுட்ருக்காங்க. அவங்க யார், அவங்களில் யார் இந்த ரேஸை முந்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது RKவின் CNC தமிழ். இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிறது சஞ்சு சாம்சன். இந்தியன் டீமுக்காக இன் அண்ட் அவுட்டாக இருக்க பிளேயர். ஒவ்வொரு வருஷமும் IPLலையும் சரி டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் சரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருந்தாலும் இந்தியன் டீமுக்காக இது வரைக்கும் எந்த ஒரு வேர்ல்டு கப் தொடர்லையும் ஆடினது கிடையாது. இந்த வருஷம் IPLலையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இது வரைக்கும் விளையாண்ட 7 மேட்ச்சில் 6 மேட்சஸ் வின் பண்ணி முதல் இடத்துல இருக்காங்க. சஞ்சு சாம்சனும் தன் பங்குக்கு 250+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த வருஷம் வேர்ல்டு கப்லையும் அவர் பங்கேற்கிறது ரொம்பவே கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது இஷன் கிஷன். லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே இந்தியன் டீமோட ஸ்குவாடில் எல்லா இடத்து மேட்சுக்கும் போயிட்டு இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆனால் மட்டுமே தான் இவருக்கு டீமில் வாய்ப்பு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ BCCI ரீசெண்டாக வெளியிட்டிருந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட்லேயும் இவரோட பேர் இடம் பெறல. அதனால இந்த வருஷம் வேர்ல்டு கப்பில் இவர் செலக்ட் ஆவாராங்கிறது சந்தேகமான விஷயம்தான். மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு சில நல்ல ஸ்டார்ட்டுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ½ செஞ்சுரியும் பதிவு பண்ணியிருந்தார் இந்த வருஷத்தில். இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிறது KL ராகுல். இந்தியன் டீமுக்காக லாஸ்ட் 1 இயராக எந்த ஒரு T20 மேட்சஸ்லையும் விளையாண்டது கிடையாது. ஆனால் இப்போ T20 வேர்ல்டு கப்பில் இடம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் டீகாக் மற்றும் நிக்கோலஸ் பூரன்னு 2 விக்கெட் கீப்பர் இருந்தாலும் கூட இவரே ஃப்ரண்ட்லைன் விக்கெட் கீப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த IPL சீசனோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சுமாரான ஃபார்மில் தான் KL ராகுல் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஃபார்முக்கு திரும்பிக்கிட்டு இருக்காரு. பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடலைனாலும் டீமுக்கு ஏற்ற மாதிரி பொறுப்பான இன்னிங்ஸ்களை ஆடிட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறது ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2022 ஏற்பட்ட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா லாஸ்ட் 1 இயரில் எந்த ஒரு மேட்சஸ்லையும் விளையாடாமல் ரெக்கவரியில் இருந்துகிட்டு இருந்தார். இப்போது மறுபடியும் IPLல விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வருஷம் IPLல மோசமான ஃபார்ம்னு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லாமல் நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அதுலேயும் 2 ½ செஞ்சுரி குவிக்காக அடிச்சிருந்தார். அதன் காரணமாக இந்த வருஷம் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இவருக்கும் இடம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியாஸில் வந்துட்டுருக்க ரூமர்ஸ் மாதிரி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ணாங்கன்னா 1 டவுனில் சூரியகுமார் யாதவும் நடுவில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ஒரு லெஃப்ட் ஹேண்டராக ரிஷப் பண்ட் பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருப்பார். இவருக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் துபே ஆர் ரிங்கு சிங் 2 பேர்த்தில் ஒருத்தர் இறங்கினாங்கன்னா ஃபினிஷிங்லேயும் நல்ல டச் இருக்கும் இந்தியன் டீமுக்கு. இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது தினேஷ் கார்த்திக். T20 வேர்ல்டு கப் இயரை வந்துட்டாலே தினேஷ் கார்த்திக் தனி ஃபார்முக்கு வந்துடுறாரு. இந்த வருஷம் IPLலை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் 70+ ஆவரேஜும் அதுக்கப்புறமா ஸ்ட்ரைக் ரேட் 200+லையும் சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்காரு. RCB டீம் தோத்துக்கிட்டு இருந்தாலும் இவர் ஃபினிஷிங்கில் நல்ல டச்சில் இருந்துட்டு இருக்காரு. இந்த வருஷம் IPLோட ரிட்டையர் ஆக போகிறதா அறிவிச்சிருக்க தினேஷ் கார்த்திக்கு இந்த T20 வேர்ல்டு கப் கடைசி டோர்னமெண்ட்டாக இருந்தால் அவருக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்கும். அதுலேயும் இந்தியன் டீமுக்காக அதை வின் பண்ணிட்டு போனார்னா இன்னுமே சந்தோஷமான கேரியரை முடிப்பார். இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ஜிதேஷ் சர்மா. லாஸ்ட் இயர் நடந்த ODI வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா இந்தியன் டீம் விளாண்ட T20 சீரீஸான ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 சீரீஸ், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 சீரீஸ்களில் இந்தியன் டீமோட விக்கெட் கீப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். IPLல பஞ்சாப் கிங்ஸ் டீமோட விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் கம் ஃபினிஷராக விளையாடிட்டு இருக்காரு. இந்த வருஷம் IPLல பெரிய ஃபார்மில் இல்லாட்டியும் இந்தியன் டீமுக்காக விளையாடின ஒரு சில மேட்சஸில் 150+ ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி இருக்காரு. T20 கிரிக்கெட்டில் ஃபினிஷர் ரோல் ரொம்பவே முக்கியமான ரோல். ரிங்கு சிங், சிவம் துபே மாதிரியான பிளேயர்களுக்கு ஈக்குவலாக இவரும் பால் நம்பர் 1லேருந்து 6 அடிக்கிற எபிலிட்டி இருக்க பிளேயர். அதன் காரணமாக இந்த வருஷம் வேர்ல்டு கப்பில் விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.